നിന്റെ കരത്തിൽ എന്നെ വഹിച്ചു എന്നും നടത്തിയിടും കരയിൽ. കരുതുന്നവൻ കരുതുന്ന നല്ല കൈകൊടി എല്ലാ പിള്ളേകളും ഹോശയത്തോട് കൈകളത്തോട് എന്തിനു നീ കരുതുന്നവൻ ആബ്രഹാമിൻ ദൈവമല്ലയോ உனக்கு அற்புதங்கள் செய்யவில்லையோ. கண்ணூரில் தாழ்வரையில் கைவிடும் ஞானின்னே கண்ணூரில் தாழ்வரையில் கைவிடும் ஆபிரகாமின் தெய்வமல்லையோ அற்புதங்கள் செய்க இல்லையோ. ஆபிரகாமின் தெய்வமல்லையோ அற்புதங்கள் செய்க இல்லையோ. செங்கடலிலோ வழி துறப்பா யாரும் சத்தனல்ல. ஹல்லேலூயா. செங்கடலிலோ வழி துறப்பா யாரும் சத்தனல்லையோ. கருதுந்தவன் உங்களுக்காக நமக்காக கருதுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஏன் கலங்க வேண்டும்? கருதுந்தவன் யானல்லையோ എന്തിനു നീ കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാനിന്നെ. കണ്ണുനീരിന്റെ தாழ்வரையில் தொடர்ந்து எங்களோடு நின்று அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய தியானத்திற்காக நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 25:4. வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ஆமாம், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை உண்டாகும், நல்ல உயர்வுகள் உண்டாகும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை களிம்பை நீக்கணும். இதிலிருந்து வெள்ளி நீங்க தான். களிம்பு நம்ம இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தட்டான், நம்முடைய ஆண்டவன் தட்டான்னு சொல்லலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம். அவர் ஒரு வண்ணானா. வண்ணானா என்ன வண்ணா சொல்லுங்க. எவ்வளவு அழுக்கு துணியை போட்டாலும் வெள்ளை துணின்னா உஜாலாக்கு விளம்பரமாக நிறைய உஜாலா கலர் தடவி வெளுக்காக்கிடுவேன். ஸ்தோத்திரம். எவ்வளவு கரை உள்ள வஸ்திரத்தையும் சரி. இது போல ஆண்டவர் ஒரு தட்டான். வெள்ளி நம்ம களிம்பை நீக்கிட்டு கொண்டு கொடுக்கணுமா? கொடுத்தா தட்டானால் நல்ல உடைமை. வெள்ளி கொலுசு, வெள்ளி மாலை, அப்படிதானே? உடைமைனா பொருள், அணிகலன்கள் கிடைக்கும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தேவை நல்ல உடைமை கிடைக்கணும், நல்ல நன்மை கிடைக்கணும், நல்ல ஆசீர்வாதம் வேணும். ஆனா தேவன் ஒரு வேலை நமக்கு வச்சிருக்கிறார். வெள்ளிய இருந்து களிம்பை நீக்கி கொண்டு கொடுக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமற்றவைகளை நீக்கிவிடு என்கிறதான் நம்முடைய செய்தியின் தலைப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிள்ல லாசரு என்கிற ஒரு மனிதன், அந்த குடும்பத்தை ஆண்டவர் நல்லா நேசிச்சார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நீ சிநேகிக்கிறவன் எப்படி இருக்கிறான்? வியாதியா இருக்கு. ஆண்டவர் நேசித்த ஒரு குடும்பம். ஆமென். மார்த்தாள், மரியாள், லாசரு. பெற்றோர் மரித்திருப்பாங்க, அவங்கள குறித்து பைபிள் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் நேசித்த ஒரு குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்திலும் ஒரு வாலிபத்தில் ஒரு மரணம் வந்துடுது.
அல்லேலூயா. ரெண்டு பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த லாசருவுக்கு. கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க. ஆனா லாசரு மரிச்சிட்டான். ஆள் சொல்லி விடுறாங்க, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிற, சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிற. இயேசு வரல. 4 நாள் தாண்டி வந்தார். கல்லறை திறக்க கட்டளையிட்டார். உடனே மார்த்தாளும் மரியாளும், ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க, 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே நினைக்கிறேன் எல்லாரும் கட்சி பேர் நினைச்சியாச்சு, சாரி தொங்கல. ஆண்டவர் சொன்னார், அவனை எங்க வச்சீங்க? இங்கதான் வச்சிருக்கிறோம். கல்லை முதலாவது நீக்குங்க. கல்லை வச்சது யாரு? நீங்க நீக்கி போடுங்க. அல்லேலூயா. இது போல நல்ல உடம்பை உண்டாகணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். எல்லாரும் கவனிங்க, பிள்ளைட்டு யாரும் விளையாடாதீங்க, எங்க செய்தியை கவனிங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னா சில காரியத்தை நம்ம நீக்கணும். நீக்காம தட்டானால இந்த வெள்ளியை கொண்டு நல்ல உடமை செய்ய முடியாது. இத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஆமே. தங்காசாரிடத்துல ஒரு தங்கத்தை கொண்டு கொடுத்தா, பிஸ்கட்டோ இதை கொண்டு கொடுத்தா, அவன் அதை அக்னியில் அதை பருவப்படுத்தி பல விதத்தில் என்ன செய்கிறான் சொல்லுங்க? ஆமே. காத்துல கழுத்துல போடக்கூடிய அணிகலன்களை செய்கிறான், வெள்ளினால செய்கிறான். இப்ப அதுக்குள்ள சில களிம்பு இருக்கு, வேண்டாத சில காரியம் இருக்கு, தேவனுக்கு பிடிக்காத சில காரியம் இருக்கு. வெள்ளி உடைமை, வெள்ளியை வச்சு உடைமை நல்ல ஒரு பொருளை செய்ய முடியாத சில களிம்பு இருக்கு, அதை அகற்றி விடணும். அல்லேலூயா. ஆகவே அதை கர்த்தர் விரும்புகிறார். சோத்திரம். அதை குறித்து அன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அந்த கல்லை அகற்றிவிட சொன்னது போல களிம்பை நீக்கிற பொறுப்பு உங்கள் கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்வில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் நீக்கிற பொறுப்பு உங்கள் கரத்திலே தந்திருக்கிறார், நம் கரத்திலே தந்திருக்கிறார். அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா நல்ல உடைமை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை, நல்ல நன்மை உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நம்ம ஊரில் ஒருவர் ஒரு காரியத்துக்கு பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், நான் நல்ல நேசிக்குவேன், தயவு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எப்படியா சொல்லுங்க? நல்லதே நினைப்போம். அவர் ஜெபிக்கவர், அவர் ஆனால் ஒரு சர்ச்சை போறவர், ஒரு பேர் சபை போறவர். உள்ள போறாரா வெளியே நிற்கிறான்னு தெரியாது, ஆனால் வண்டியில் போறதை பார்த்துருக்கிறேன். ஆமே. சோத்திரம். கோயிலுக்கு அவுட்டா என்னான்னு தெரியாது, ஆனால் அவர் சொல்லும் போது நல்லதே நினைப்போம். அப்படி ஒரு பாணி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. நல்லது நினைப்போம். அது போராட்டம் இருக்கிறது வராது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சாத்தான் போராட ஆரம்பிச்சு இதெல்லாம் நடக்காது. அப்போ நல்லதையே நினைத்த நல்லது நடக்காது. பைபிள் சொல்லுது, நல்ல உடைமை உண்டாக வேண்டுமானால் களிம்பை நீக்கிட வேண்டும். சில நமக்கு தெரியாம சில குணங்கள் நமக்குள்ள இருக்கும், சில காரியங்கள் நமக்குள்ள இருக்கும். கண்டிப்பா அதை நம்மை விட்டு அகற்றி விட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இந்த யூடியூப்ல எல்லாம் அந்த ஷார்ட்ஸில் ஒரு பாட்டியம்மா வர்றாங்க, அப்படிதானே? ஆழ்வார் பாட்டி. என்ன பாட்டி? அதை பார்க்க நான் சொல்லலை. அந்த பாட்டியம்மா கொஞ்சம் திறமசாலி, நல்லா ஒரு அந்த ஷார்ட்டாக ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. அவனை சொல்றாங்கன்னா, நம்ம இடத்துல கோல் சொல்றது, குண்டனி சொல்றது இருக்கவே கூடாது. இது ஒரு களிம்பு, இதை நீக்கு. இந்த பாட்டிக்கு ஒரு காலம் தெரியுமா, மற்ற குடும்பங்களை கெடுக்க சோத்திரம். ஆமே. சோத்திரம். ஆமே. இப்போ எறும்ப பெரிச்சாலை ஆக்கிடுவாங்க. எப்படி அது பாட்டி அடமுள்ள சொல்ல தெரியாது. சரி, அதை பெருசுபடுத்திடுவாங்களாம், கால் மூக்கெல்லாம் வச்சு. அப்போ அந்த ஒரு சகோதரி எனக்கு தெரியும், ஒரு ஆள்கிட்ட ஒரு சின்ன காரியம் கண்டா அந்த பெருசுபடுத்தி பேசி பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் அவளுக்கு மகளுடைய வாழ்விலும் ஒரு பிரச்சனை வந்தது. நாங்கள் இங்கிருந்து ஒரு காரியம் சொல்லணும்னா யார் மேலே பொறாமை எட்டல, நல்லதுக்காக சொல்லுவோம். பைபிளை வச்சு தான் உங்களை கண்டிப்போம். உங்களுக்கு காரியத்தை ஊரை தூற்றணும், எல்லாரும் அறியணும், ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. எங்கள் மனதை யார் அறிகிறது? அதுவும் ஊழியக்கான வந்ததில் உங்களை பற்றி பேசுகிறோம். நீ அப்படி இப்படி உடுத்தாத, இப்படி எல்லாம் ஓவராக மேக்கப் பண்ணாத. இல்லைன்னா எங்களுக்கு என்ன காரியம்? உங்களை போல் அங்கலிச்சுவோம், போயிடும். இங்கிருந்து ஏன் எச்சரிக்கிறோம்? சர்ச்சுக்கு நேரம் வரணும்னா எங்களுக்கு அது ஒரு பொறுப்பை தந்திருக்கிறேன்.
இந்த அம்மா கோல் சொல்றது குன்னடி சொல்ற அவங்க மகளுடைய வாழ்வு பிரச்சனை வந்த பின்பு இப்போ யாருக்கு முகத்தையும் பார்க்காம தலைகோள் தெரிகிறாங்க. இப்படிப்பட்ட சில குண்டணி கோல் சின்னதை பெருசாக்குற சுபாவம் ஒரு களிம்பு. அதை நீக்கி விட்டா தட்டானால நல்ல உடம்பா கிடைக்கணும். அதுக்கு தான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்ல நன்மைகள் கிடைக்கணும். எத்தனை அதை விரும்புறீங்க? விரும்புகிற பிரதேசம் எல்லாம் சேர்ந்து ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படணும், நல்ல எதிர்காலம் உண்டாகணும், நல்ல வேலை கிடைக்கணும். இதான் நம்முடைய விருப்பம். நல்லதாக நடக்கணும். எத்தனை விரும்புறீங்க? தீமை நடக்கணும் அப்படி யாரும் விரும்புறதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நல்ல உடம்ப பிறக்கணும்னு சொன்னா சில களிம்புகளை நம்மை விட்டு மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு விரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு விலக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, உபாகம் 6:11 சொல்லுது, உனக்காக ஆமென் 28:12 நினைக்கிறேன், உனக்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய எதை திறப்பாரா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற களிம்புகள் இருந்தா நல்ல பொக்கிஷ சாலையை வான்னு நமக்காக திறக்காது. எத்தனை பரலோகத்தை நம்முடைய பொக்கிஷ சாலையா நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி அல்ல சொல்லலாமே, நல்லா கைகளை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து உற்சாகமா கைகளை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகம் நல்ல பொக்கிஷ சாலை. அங்கே ஆண்டவரே சொல்றார், அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதில்லை, பூச்சி துரு பிடிப்பதில்லை. அப்போ நம்முடைய பரலோகம் என்ன பொக்கிஷ சாலை? நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை நம்புற நமக்கு பொக்கிஷ சாலை பரலோகம். அது அங்கே இங்கே பேங்கு போனால் தெரியும். லோன் எடுக்கவோ இதுக்கு ஒரு காரியத்துக்கு கீழே இருக்கிற அதிகாரி இந்த துண்டை கொண்டு அங்கே கொடுங்க, நமக்கு பைத்தியகார வேலை போல இருக்கும். ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் மேனேஜர் கையில், அவர் ஓகே பண்ணணும். அல்லேலூயா. இது போல நம் கையில் இந்த காசு கிடைக்கணும்னா கேஷியர் நினைச்சா முடியாது. அவர் அங்கே அனுப்புவார் மேலிடத்திற்கு, அந்த மேனேஜர் ஓகே பண்ணணும், எல்லாம் அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கும். இது போல நம்ம இங்க என்ன பிரயாசப்பட்டாலும் மேனேஜர் அந்த காரியத்தை ஓகே பண்ணுவது போல பரலோகம் நமக்கு சாங்ஷன் பண்ணணும். அது பிள்ளைகளுக்கு திருமணமானாலும் அங்க சாங்ஷன் பண்ணணும், உங்களுக்கு ஒரு நன்மையானால் அங்க சாங்ஷன் பண்ணணும். எத்தனை நம்புறீங்க? ஆமே. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் பரலோகம் தான். இங்க நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பரலோக வாசல் நமக்கு திறக்கலைன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம வெறுமையா இருப்போம். ஆனால் இங்க உள்ள எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் பரலோக பொக்கிஷ சாலை திறந்துட்டா இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவெல்லாம் கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதான் நம்ம ஜெபம் பண்றது. ஆண்டவரே பரலோகத்தை எனக்காக திறந்தரலும். ஹல்லேலூயா. ஒரு கதவை தட்டுங்கள், சொல்லுங்க, தட்டுங்கள் திறக்க. இந்த ஒரு முறை ஒரு வீடியோவில் ஒரு தம்பி போட்டிருக்கிறார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். அதோட ஒன்று ஒரு ஏடிஎம் விஷயம் வருது, அங்கே காடை போடுறான், அப்படிலாம் தலை போயிடுது. அவர் சுவிசேஷம் தானே. உடனே அவன் காடை போடுறான், அங்கிருந்து வருது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். ஏடிஎம் விஷயம் வருது, கவனிங்க. நம்ம இங்கிருந்து ஜபிக்கும் போது பரலோக கதவை சில இடத்துல எழுதி போடும், டோன்ட் நாக் த டோர். இங்கிலீஷ் நாக் நாக்கா, சரி, நாக் த டோர். டோர் என்ன செய்யாதீங்க, தட்டாதீங்க, ப்ளீஸ் வெயிட். சோதரன். ஆனால் சில அலுவலகத்தில் சில மருத்துவமனையில் டோரை தட்டாதன்னு சொல்லி இருக்குது. ஆனால் ஏன் சொல்றார்? ஆமே, சோ தட்டுங்கள் உங்களுக்காய் திறக்கப்படும். உலகம் தட்டாது என்று சொல்லும் போது பரலோகம் சொல்லுது, என் பரலோக கதவை தட்டு, உலகாக நான் திறப்பேன். நல்ல பொக்கிஷ சாலை. இந்த உலகத்தில் எந்த பேங்கை நம்பக்கூடாது. அதனால ஒரு பேங்க் நல்ல பேங்க், எங்க மெர்கன்டைல் பேங்க் ஆக்கு நல்ல பேங்க், எஸ்பி ஆக்கு நல்ல பேங்க் சொல்லாது. நாங்கள் சேவிக்கிற ஸ்தாபனம் நல்ல பேங்க் இல்லை. பரலோகம் சொல்லுது அதுதான் நல்ல பொக்கிஷ சாலை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
சரி, நம்மளோட தியானம் என்னன்னா நல்ல உடமை கிடைக்கணும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். எந்த குடும்பம் அழிஞ்சு போகணும், என் வியாதி வரணும் இல்லை, எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் ராத்திரி பகலா இடையில் நமக்கு முதன் வியாழன் வெள்ளி 3 நாள் உபவாச ஜெபம் நடந்தது. அநேகர் வந்திருந்தீங்க. ஜெபிக்கிற நேரம் ஒவ்வொரு முகத்தை பார்ப்பேன். சில ஜெபிக்காம அப்படியே இருப்பேன், சில அப்படி அவன் முகத்தில் அவன் அந்த கஷ்டமெல்லாம் முகத்தில் தெரியுது. ஜெபிக்கிறேன் எதுக்கு? நான் எப்படியாகிலும் எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படணும். ஆனால் ஏசப்பா நமக்கு சொல்றாரு, வெள்ளியிருந்து களிம்பை நீக்கி கொண்டு தட்டானத்தில் வெள்ளியே கொடு, அதில் நல்ல உடைமை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதை குறித்த சில காரியங்கள் நாம் துரிதமாய் தியானிக்க போகிறோம். ஆமென். தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தானியேல் சில காரியத்தை அங்க நீக்கினார். தானியேல் 1:16. ஆகையால் மேல்ஷார் அவர்களை புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகள் கொடுத்தான். சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நம்ம எப்பவும் கேட்கறது பகுதி தான். நம்முடைய செய்தி என்ன? நல்ல உடமை கிடைக்கணும்னா சில காரியத்தை சொல்லுங்க நீக்கல். இங்க பாருங்க, தானியேல் தெரியாத யாரா இருக்கிறீங்களா? தானியேல். அல்லேலூயா. வெளிநாட்டர் ஒருத்தர் வந்தார் இந்தியாவுக்கா ஏதோ ஒரு நாட்டு ஒரு மாநிலத்துக்கு. அங்கே போய் பார்த்தா இப்போ தானே அரசாங்கம் நடத்துது பிராண்டி கடை. முன்னெல்லாம் ப்ரைவேட் நடத்தும் போது அங்கே ஒரு போர்டு இருந்தா, டேனியல் சோத்தன். முதல்ல ஒரு மெடிக்கல் ஸ்டோர், ஜோசப் மெடிக்கல் ஸ்டோர். பரவாயில்லையே, மெடிக்கல் ஸ்டோரு கிறிஸ்தவ பேர்னு சந்தோஷப்பட. அடுத்த பக்கம் போனால், அடுத்த இடத்துல போனால் டேனியல் ஒயின் ஷாப். ஒயின் ஷாப் பேர் என்ன சொல்லுங்க? ஜீசஸ் ஃபைனான்ஸ், எகோவா ஃபைனான்ஸ். அதுபோல் அது டேனியல் மனுஷா. இப்போ தானியலை தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. கவனிங்க சொல்கிறோம், இந்த தானியேல் ஆமென் எருசலேமிலிருந்து சிறையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறான். எங்கே கொண்டு போகப்படுறான்? எருசலேமுக்கும் பாபிலோனுக்கும் 1400 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஈராக்கு தான் அன்றைய பாபுலோன். இன்னைக்கு இருக்கிற ஈராக், அன்றைக்கு இருக்கிற பாபுலோன். எத்தனை கிலோமீட்டர்? 1400 கிலோமீட்டர். ஸோ இங்கிருந்து ஏகதேசம் என்ன சொல்றது, ஒரு டெல்லி தூரம். டெல்லி அது கொஞ்சம் குறைவு தான் தூரம். இவ்வளோ தூரத்துக்கு சரியாக கொண்டு போயிட்டாங்க. நல்ல வாலிபர்கள். இப்போ பாபுலோன் தேசத்தில் ஈராக்கில் கொண்டு இவர்களை அடிமையாக வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு ராஜாவுக்கு அரண்மனையிலே வேலை செய்கிற வேலையாட்கள் வேணும், துறைமார்கள். இவங்க யாரு சொல்லுங்க? நம்ம வெளிநாட்டுக்காரில் முன்னே என்ன சொல்லுவோம்? வெள்ளைக்கார துறை வந்திருக்கிறான். சில பிள்ளைங்க வெள்ளையா இருந்தா துறை உள்ள போல இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க அவங்க கலரை வெறுக்கிறாங்க. இந்த கலர் மாற கடற்கரையில் சூடு இருக்குறாங்க, வேலை இருக்கிறாங்களா, கலரை மாறணும். பாருங்க, துறைமார்களை சேர்ந்தவதான் அந்த தானியேல். இவங்க அரண்மனையில் கொண்டு வந்து இப்போ இவங்களுக்கு 3 வருஷம் ராஜா வளர்க்க போறார். எத்தனை வருஷம்? 3 வருடம். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? இப்போ 3 வருஷம் ராஜா வளர்க்குறார். இப்போ ராஜா அரண்மனையில் கட்டுப்பாட்டில் எதுக்குன்னா இவர்களை செலக்ட் பண்ணி ராஜாவுடைய அரண்மனை வேலைக்காக. கவனிங்க, என்ன வேலைக்காக? இப்படி எங்கேயாவது இருக்கிறாங்களா? 3 வருஷம் அரசாங்கம் சாப்பாடு தந்து எந்த வேலைக்காவது எடுக்குதா இல்லையா? சொல்லுங்க அம்மா. ட்ரைனிங்னு கொண்டு போட்டு கொள்ளையில் செய்கிறாங்க. அல்லேலூயா. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் பிரச்சனை. 3 வருஷம் ராஜா வளர்க்குறார். அதில் என்னன்னா ஸ்பெஷல் சாப்பாடு. எல்லாம் கவனிங்க, என்ன சாப்பாடு? பிள்ளைகள் ராஜ போஜனம், ராயல் ஃபுட். என்ன ஃபுட்? ராயல் ஃபுட். இப்போ இவங்களுக்கு அனுதினம் ராஜா போஜனம். ராஜா பானம் பண்ணும் திராட்சரசம். அது என்ன திராட்சரசம்? அக்கானி குடிக்கலாம். ஆனா கள்ளு, சீமான் அண்ணாச்சி கள்ளு ஏறி எடுக்கிற, நான் குடிப்பேன்னு சொல்றேன். அக்கானி குடிக்கலாம். அதுல சில காரியங்களை போட்டு பதப்படுத்தினா கள்ளு, நாக்கு குளறும். திராட்சரசம் குடிக்கலாம். ராஜா பானம் பண்ண திராட்சரசத்துல போதை இருக்கு. வெளிநாட்டில் நம்மளோட சௌரமார் இங்கிருந்து அரவிமாருக்கு பேரித்தம்பழம் போட்டு சாராயம் காய்ச்சி கொடுக்குறாங்களாம். பேரித்தம்பழம் எல்லாம் போட்டு அதை பதப்படுத்தி
அதை சாரை பிராண்டி ஆக்கி விற்கிறாங்களாம். பயங்கர ரேட்டா. டோர் டெலிவரின்னு சொல்லுவாங்களாம். முஸ்கால் போட்டால் உடனே வந்துருமா. அதை அந்த நாட்டு ஆட்கள் நல்லா குடிப்பாங்களாம். இது போல ராஜா போஜனம், என்ன போஜனம்? ராஜா பானம் பண்ணும் திராட்சரசம் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்தாச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும். தானியேல் பார்க்குறான். ஹோட்டலில் போகும்போது கையில் ஒரு நம்ம கையில் இருந்தால் மேலே எங்களையும் பார்த்துட்டு இருப்போம், ஒன்றும் புரியாது. ராஜா கையில் லிஸ்ட் வந்தாச்சு தானியேல் கையில். அது என்னன்னா, இதில் ராஜ போஜனம், ராஜா பானம் பண்ணும். உடனே தானியேல் சொல்றாரு, இது எனக்கு வேண்டாம். என்ன வேண்டாம்? கவனிங்க, சோதரம். ஆமென். ராணுவத்தில் வேலை போறவங்களுக்கு பிராண்டி கிடைக்கும். அவங்களுக்கு ராணுவ என்ன இருக்கு சொல்லுவாங்களே, இங்கெல்லாம் கிடைக்கும். கேண்டீன் உனக்கு கிடைக்கும். ஆனால் ராணுவத்திலே பணிபுரிந்து ஒரு சொட்டு கூட குடிக்காதவங்க இருக்கிறாங்க. சில சொல்லுவாங்க, எங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். சில சொல்லுவாங்க, ஆமே சொத்ரம், குடிக்க சொல்லுவாரு காடு இன்னைக்கு கருங்கல் வேலையாக்கும், உடம்பு சீனமா இருந்தது, அதனால அல்பம் அடிச்சேன். எங்க அப்பாவும் கருங்கல் கட்டுறவர், இன்னைக்கு விட்டாலும் கட்டுவார், முடியாட்டார். இதுவரைக்கும் எங்க அப்பா கருங்கல் வேலை முடிச்சுட்டு மோனை சீனமா இருக்கும்னு நினைக்காத, அல்பம் அரை கோட்டை குடிச்சேன்னு சொன்னதே கிடையாது. ஆனா சிலர் என்ன செய்யறாங்கன்னா, எங்க சூழ்நிலை அப்படி இருக்கு, வேலை செய்கிற இடம் அப்படி, சில குடிகாரா மாறிதாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சோத்திரம், ஆண்டவர் சொல்ல, சில களிம்புகளை நீ நீக்கி விட்டால் தட்டான நல்ல உடமை கிடைக்கும். எல்லாரும் பின்னால கவனிக்கிறீங்களா? என்ன கிடைக்கும்? உடமை வேணுமா வேண்டாமா? நல்ல உடமை வேணுமா வேண்டாமா? நல்ல ஆசை வேணுமா வேண்டாமா? ஸோ இங்கெல்லாம் ராப்பாடிய போல் நல்லது நடக்கும், நல்ல காலம் பிறக்கட்டும் டும் அப்படி ஒன்று நல்ல காரியம் நடந்தா பிரச்சனை இல்லை. நம்ம களிம்பை நீக்கிற சில வேலைகளை கத்த தந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த தட்டான் அந்த இந்த என்ன சொல்றது, தங்க தட்டான் வந்து இந்த தங்கத்தை எங்க போடுவாங்க? ஃப்ரிட்ஜ்லையா? தீயில பார்த்துருக்கிறீங்களா? ஊதி தீ எரிஞ்சிட்டே இருக்கு. ஊதி இடுக்கியில பிடிச்சி 2 தட்டு தட்டிட்டு திரும்ப தீயில போடுவாங்க, திரும்ப 2 தட்டு இட்டுட்டு தீயில போடுவாங்க. இது போல சில களிம்புகளை நம்ம நீக்கி விட்டோமானால் நல்ல உடைமைகளை கத்த தருவோம். சரி, அநேகருடைய வாழ்க்கையில மதுபான பழக்கம் ஒரு களிம்பா இருக்கு. கவனிங்க, சோது என்ன பழக்கம் ஒரு களிம்பா இருக்கு? எல்லாருக்கும் ஆசை நல்லது நடக்கணும். சில மதுபானம் பண்ணல, போதை பாக்குகள், கஞ்சா, தம்பாக்கு, பான்பராக்கு, இனி பேர் நமக்கு தெரியாது, துளசி பாக்கா, நிறைய பாக்கு இருக்கு. மதுபானம் பண்ணுவதை விட அதுல கேடு இருக்கு. நீங்க யாராவது அப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியல. தேவனுக்கு பிரியமற்ற களிம்புகளை நீக்கிவிட்டால் உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு அந்த நன்மைகளை தருவா. கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நம்ம வெறுக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது, ஆமென், சங்கீதம் 69:12 மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். மதுபானம் பண்ணினா யாரையும் கேலி பண்ணுவாங்க, யாரையும் கிண்டல் பண்ணுவாங்க. சோத்திரம், மன்னிக்கவும் சொல்லும்போது ஆமென், அந்த குடும்பத்தை எல்லாம் அதை ரட்சித்து தேவ பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஸோ இது நம்ம ஊர் தான், ஆனால் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னுடைய காதுகளால் அந்த ஐயா, அவங்க ஒரு பேர்கிறிஸ்த சபையில் இருந்தவங்க, மதுபானம் பண்ண எப்படி பாடுவாங்க பார்த்தீங்களா? கவனிங்க. நான் ஸ்கூலுக்கு போவேன், 6ஆம் வகுப்பு. இந்த தண்ணியில் போகும்போது ஒரு ஐயா அங்கேருந்து பாட்டு பாடுவார். பிந்தே கோசுக்கார நாங்கள் மீன் தின்ன மாட்டோம், நொத்தோலி தலையை கண்டா சும்மா விட மாட்டோம். அந்த குடும்பத்துல எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அறியாமையினால மதுபானம் பண்ணினா நல்ல பாட்டு வராது. டேவிட் சொல்றாரு, மதுபானம் பண்ணுகிறவர்களின் கேலி பண்ணி பாடுவோம், தேவனை கேலி பண்ணி பாடுவோம், கெட்ட வார்த்தை பேசுவோம். பெந்தே கோஸ்துக்கார நாங்க மீன் தின்ன மாட்டோம், நொத்தோலி தலையை கண்டா. என்ன அப்படி ஒரு மாதிரி பாக்குறீங்க? மதுபானம் பண்ணினா பாடல் பாடுறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை உயர்த்துகிற பாடல் நம்முடைய வாயிலிருந்து வரணும். ஹல்லேலூயா. பாஸ்டர், எங்களை பார்த்தெல்லாம் குடிகாரங்களை போல இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில ஆட்கள் ரகசிய குடிகாரங்க உண்டு.
சில ஆட்கள் நல்ல நாளுக்கு தான் குடிப்பாங்க. சோத்ரா. ஆமாம், அப்படி யாராவது இங்கே இருக்கிறீங்கன்னா இந்த சத்தத்தை கண்டிப்பாக நீ யூடியூப்ல கேட்பாங்க செய்தி. அப்போ யாராவது கேட்டாங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, ஜெபம் முக்கியமல்ல, ஜெபம் இரண்டாவது. களிம்பை நீக்கிவிடு, தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். நமக்கு ஆசைதான், நல்ல நல்ல காரியம் நடக்கணும். இயேசு சொல்றாரு, உன் கையில் இருக்கிற களிம்பை வெள்ளியை விட்டு நீக்கி கொண்டு வா, நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை தருகிறேன். உன் வாழ்க்கை ஒரு வெள்ளி, உன்னை கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல உடைமையாக கர்த்தர் மாற்ற போகிறார். பைபிள் சொல்லுகிறது, நம்ம வீட்டில், எஜமானுடைய வீட்டில் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. சில பாத்திரங்கள் கனத்திற்கும், சில பாத்திரங்கள் கனஈனத்திற்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை கனஈனம் உள்ள ஒரு பாத்திரமா இருந்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்வில் இருக்கிற வெள்ளி இருக்கிற துரும்பை எல்லாம் நீக்கி விட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையை கனமான ஒரு பாத்திரமா மாற்றுவார். சத்தமா ஒரு அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நீதிமொழி 23:31 சொல்லுது, நீதிமொழி 20:1 சொல்லு, அமளி பண்ணும் மதுபானம் அமளி பண்ணும். 20:1 மதுபானம் என்ன செய்யும் சொல்லுங்க? சில என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை பிடிக்க வேண்டியே குடிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ தானே என்ன வரும்? அமளி பண்ணும். அது மட்டுமல்ல, அதை பாராதே. 31 நீதிமொழி 31:4 சொல்லுது, ஆமென் ஆமென் ஆமென், மதுபானம் தேவ பிள்ளைகளுக்கு ஆமென் சோத்திரம் தகுதி அல்ல. அல்லேலூயா. இங்க இருக்கிற நிறைய சகோதரமார அதில் கர்த்தர் கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். அது நான் தேவ செயல்னு சொல்றேன். மதுபானம் மறக்க ஆமென் சோத்திரம் மருந்தெடுத்த ஆட்கள் திரும்ப மதுபானம் குடித்து இரத்த வாமிட் பண்ணி செத்த ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆமென் சோத்திரம். மது போதைகள் மறுவாழ்வும் ஐயா. திரும்ப குடிச்சா உனக்கு ஆபத்து வரும் என்று சொல்லியும் குடிச்சு இரத்த வாமிட் பண்ணி செத்த ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா எந்த மறுவாழ்வு மையத்துக்கும் போகாம கர்த்தருடைய கிருபை உங்களை மதுபான பல தூக்கி எடுத்தது. காலமெல்லாம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். கையை உயர்த்துங்க ஒரு அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம். மதுபானம் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ண அமளி பண்ணுது. ஆமென். மதுபானம் பண்றவங்க கேலி பண்ணி பாட்டு பாடுறாங்க. நமக்கு தகுதி அல்ல. ஆமென் ஆமென். ஆதியாகமம் நீதிமொழிகள் 31:5 சொல்லுது. வாசிங்க நீதிமொழி 31:5. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். முக்கியமான காரியம். மதுபானம் பண்ணினால் கவனிக்கிறீங்களா என்ன மறந்துடுமா சொல்லுங்க? நிறைய காரியம் ஞாபகம் வரும். மதுபானம் பண்ணா அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு திட்டினது, அன்னைக்கு பேசுனது, அல்லேலூயா, ஞாபகம் வரும். என்ன மறந்துடும்? நியாயப்பிரமாணம் மறந்துடும். பைபிளை தூக்க பாப். இதுவரை கிழிஞ்ச பைபிளாக இருந்தது, இது ரெடி பண்ணி அதனால தைரியமாக தூக்கு. கவனி, இதுக்கு வரைக்கும் அப்படி தூக்க மாட்டேன். இப்போ நான் ரெடி பண்ணியாச்சு. சரி, கை பைபிளை தூக்கம் பார்ப்போம். மதுபானம் பண்ணினா இந்த பொக்கிஷத்தை மறந்துடுவோம். மதுபானம் பண்ணினா நியாய பிரமாணத்தை மறந்துடும். மதுபானம் நியாய பிரமாணத்தை மறந்தா அவர் நம் பிள்ளைகளை மறந்துடுவாரா? என்ன மறந்துடுவாரா? சோதரா, அதான் பாடம். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். கைகொட்டி பாடுவோமா? என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன், உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன், உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன், உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு முடியுமோ?
எங்கே ஓடுவேன் உம்மை விட்டு விட்டு. சத்தம் அல்லேலூயா. அறியாமை உள்ள காலத்திலே காணாத ஒரு பொருள் தான். நீங்க குடிக்கல பிரதர் சிஸ்டர், நீங்க குடிக்கல, ஆனா உங்க வீட்டு திருமணத்திற்கு எல்லாரையும் என்ஜாய் பண்ண பெட்டி பெட்டியா பிராண்டி வாங்கி பரிமாறுறீங்க. அந்த திருமண வாழ்வுக்கு ஆபத்து. அந்த திருமண வாழ்வுக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைக்காது. அல்லேலூயா. எதுக்கும் மதுபானம். சொல்றேன், அன்பா சொல்றேன். முன்னெல்லாம் பயப்படுவோம், காய்கறி கட்ட வரமாட்டாங்க, விளம்ப வரமாட்டாங்க. இப்போ ஏதாவது பயம் உண்டா? நீ வந்தாலும் வராம போனாலும் எல்லாம் சரியான. இவங்களை விட்டு விளம்பரம் என்ன ஆகும்? மரக்கறி கூட்டு கூட கேட்டா சண்டைக்கு வருவான். அவனுக்கு ஒரு 300-400 ரூபா கொடுத்து அவனை விடிச்சு அவன் கரெக்டாக நினைச்சுவான். யாரும் வெளியே கொண்டு கொட்டி திரும்ப அரிசி போடாத அளவுக்கு விளம்புவான். அதனால இதை சொல்லும்போது சொல்லணும், கண்டிப்பாக உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் உங்கள் வீட்டுக்கார சொல்லணும், டெட் பிறந்த நாளோ இறந்த நாளுக்கும் கூடாது, அப்படித்தானே? எந்த ஃபங்க்ஷனுக்கும் உங்கள் சார்பாக மதுபானம் யாருக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் தான் குடிக்கல, சொத்துறோம். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் ஒரு கருத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், வாங்கி கொடுக்கவே கூடாது, சொத்துறோம். ஆமாம், ஏதோ ஒரு பொருள் வந்தால் ஒரு பொருள் வாங்கணும், ஒரு காரியம் வாங்கணும்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்ட்டி அந்த வீட்டார் கீழ்ப்படிஞ்சாங்க, கொஞ்சம் பேர் எதிர்த்தாங்க. இவன் பெரிய யோக்கியம். அவங்க என்ன சொல்ல தெரியுமா? எங்கள் கூட வாருங்க, ஹோட்டலில் போகிறோம், உனக்கு என்ன மூக்கு மிட்ட வேணுமோ சாப்பிடு, அவன் என் கையால் இனி மதுபானம் வாங்க பைசா. எதிர்ப்பு வந்தது, திட்டினாங்க, மோசமாக பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் சப்போர்ட்டாக இருப்பார். இந்த ஊரில் எத்தனையோ திருமண வீடுகளுக்கு என் கண் கண்டது. ஒரு டக்கரில் இந்த ஒரு வீட்டில் திருமணத்திற்கு சோத்திரம், அதில் சிலர் இருக்கிறாங்க, திருமணத்திற்கு பாக்ஸு கணக்கில் பிராண்டி கொண்டு இறக்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு வீட்டில் போர் போடும்போது பிராண்டி வாங்கி பரிமாறினாங்க. அந்த வீட்டில் போரில் தண்ணி இல்லை. அப்புறம் அந்த சகோரி வந்த பிறகு ஜோமணி தானே செய்து சொல்லுங்க, தண்ணி கிடைக்கும். இறந்த வீடு பிறந்த வீடு எங்கும் மதுபானம். நீ குடிக்கல, ஏன் வாங்கி கொடுக்கிற? அல்லேலூயா. மதுபானம் நியாயப்பிரமாணத்தை மறக்கிற பானம். சொல்லு, உனக்கு இதை வேணுமா? பார்ட்டி வைக்கிறோம், வீடு வச்சு ஒரு பார்ட்டி வேணுமா? இது ஒரு கடையில் வா, புரோட்டா இறைச்சி தானே, எவ்வளோ சாப்பிடுவ நீ, வாங்கி தாரேன். கொடுக்கக்கூடாது. வீடு சொத்துரம் வார்க்கும் போது பிராண்டி, பால் காய்க்கும் போது பிராண்டி, இப்படி எல்லாம் மதுபானத்தை சாதாரண நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுது, மதுபானம் கர்த்தருடைய வசனத்தை மறக்கிற பானம். கையை வைத்தாலே சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா. மதுபானம் தேவ பிள்ளைகளுக்கு தகுதி அல்ல. நான் சொல்லுவேன், மதுபானம் பண்ணுகிறவர்களுக்கு வித்தியாசமான நோயெல்லாம் வந்துடும். உள்ள இருக்கிற அந்த உறுப்புகள் எல்லாம் தெர்மாக்குள் பேப்பரை போல 10 ஆண்டு 20 ஆண்டு ஆயில குறைச்சிடும். உள்ள இருக்கிற லிவர் எல்லாம் இருக்கு. நம்ம படிக்கல, MBBS படித்தா அதெல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு. ஹார்ட்டு, லிவர், கணையம், கல்லீரல், இதெல்லாம் ஒரு தெர்மாக்குள் பேப்பரை போல ஆல்கஹால் உள்ள இறங்க இறங்க 20 ஆண்டு போயிடும். நல்ல வாலிப வாழ்க்கை போயிடும். நம்ம ஊரில் ஒரு தம்பியை நான் பார்த்தேன், பாருங்க, அவனுடைய முகம் எல்லாம் சிவந்திருக்கு. இவ்வளவு குட்டி பிள்ளை தான் இருக்கிறா. கன்வென்ஷன் சிறந்த பிள்ளைகள் வருவாங்க, சொத்துறோம். அந்த சகோதரனுக்கு குடித்து சிறுமலை பாதித்து கட்டி போட்டிருந்தாங்களாம். சின்ன பிள்ளை இருக்கிறா, ஏன் வாலி வயசுல சாகணும்? ஆனா இன்னைக்கு எச்சரிக்கிறா, இந்த செய்தியை தூரத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமாய் மாற்றுவாராக. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு கவனம், நீங்க குடிக்கல, ஆனா உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல உங்க கையினால எவனுக்கும் மதுபான வாங்கி காசு கொடுக்க கூடாது. கொடுத்தா அந்த இரத்தப்படி நமக்கு மேல இருக்கும். ஆண்டு சொல்றாரு, உன் வாழ்க்கையை விட்டு இந்த தேவனுக்கு பிரியமற்றவர்களை நீக்கி விடு, உன் வாழ்க்கையில நல்ல நன்மை உடைமை கிடைக்கும். ஆமென். இந்த தானியேல் நீக்கிறான் பாருங்க. அவன் என்ன சொல்ல தெரியுமா? உங்களுக்கு அதுல டவுட் ஒண்ணுனா 10 நாள் வரைக்கும் ராஜ போஜனத்தை நீக்கிறேன், எங்களுக்கு பருப்பு சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒரு கூட்டு. VBS போகும்போது இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒதுக்கும். சில மலக்கறின்னு சொல்லுவாங்க, மரக்கறி சுத்திர வாயில அந்த வார்த்தை வரா. சரி, மரக்கறி பருப்பு. ஐயோ, கேஸ் ட்ரபிள் பிடிக்க வேண்டிய காரியம். என்ன தண்ணி சொல்லுங்க? மினரல் வாட்டர்ல பச்சை தண்ணி கொடுங்க. 10 நாள் நம்ம
பிள்ளைகளுக்காக என்னெல்லாம் வாங்கி கொடுக்கும். சோத்திரம். பிள்ளைகள் முகக்கலையா வரணும். 10 நாள் தாண்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தா பருப்பும் மரக்கறியும் பச்சை தண்ணி குடித்த முகம் சமர்த்தர்களா 10 மடங்கு சமர்த்தர்களாக முகம் களை உள்ளதா இருந்தது. முகக்களை தருகிறவர் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, எத்தனை மடங்கு? 10 மடங்கு சமர்த்தர்கள். கவனிங்க, ஒரு சின்ன ஆண்டவர் வெறுக்கிற ராஜா தான் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ராஜா சொல்றத கேட்கல. நான் சொல்றாரு அந்த அதிகாரி, நீங்க வேண்டான்னு சொல்லி ராஜா கேள்விப்பட்டா என் உயிருக்கு ஆபத்து சொல்றான். குழப்பமே இல்லை. மதுபானத்தை நீக்கிறான் பாருங்க. சோத்திரம். ஆமென். தன்னுடைய வாழ்வில் இருக்கிற களிம்பு, என் வாழ்க்கையில் இந்த பரிசுத்த கேடு வரக்கூடாது என்று இந்த ஆகாரம் வேண்டாம், இந்த போஜனம் வேண்டாம் நீக்கிற போது வேதம் சொல்லுது. ஆமென் ஆமென். தானியேல பாபிலோன் இன்றைக்கு இருக்கிற ஈராக்ல துணை பிரதமரா மாற்றினார். அது மட்டுமல்ல, நம்ம இந்தியாவுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரு? நிர்மலா சீதாராமன். அந்த அம்மாவை போல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 3 பேர் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அதுல இந்த தானியேலை மேற்பட்டவனா மாற்றினார். பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு நல்ல அரசு வேலை கத்த தருவார், உயர்வை தருவார். ஒரு பிள்ளைகளை ஆமென் சொல்லு. தின்னு வீட்டில் இருக்கிற பார்த்தீங்களா? படிச்ச உடனே அனுப்பிடுவாங்க வேலைக்கு போ. இப்ப மோனே வா, சாப்பிட்டிய மோனே, தண்ணி குடிச்சிய மோனே, +2 முடியட்டு, படிப்புக்கு தூரதான், படிப்பு முடியட்டு, வீட்டில் சுத்தி இருக்க முடியாது. ஆமா, அன்பெல்லாம் உண்டு. அம்மைக்கு வேலைக்கு போய் ஆகணும். பிள்ளைகளை சொல்றேன், கவனிங்க. வாலிப தம்பியார் சொல்றேன், நம்ம ஊர்ல ஒரு தம்பியை பெங்களூர்ல ஒரு நர்சிங் காலேஜில் கொண்டு சேர்த்தாங்க. திடீர்னு அங்கிருந்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் விசாரிச்சாங்களா இந்த காலேஜில் எப்படின்னு. காலேஜில் விசாரித்தா இந்த காலேஜில் ஆமென் என்ன சொல்றது, இந்த கஞ்சா எல்லாம் பரிமாறுறாங்க. இந்த காலேஜில் நிறைய கஞ்சா பொருளுது, நிறைய பேர் கஞ்சா போடுறாங்கனால அந்த வீட்டுக்காரங்க அங்கிருந்து அவனை எடுத்து வேற ஒரு காலேஜ் கொண்டு போயிட்டாங்க. அதான் நல்லது. கஞ்சா அடிச்சா என்ன, பெரிய காலேஜ் இல்லான்னு விட்டா வரும்போது பிள்ளை கஞ்சா மேனா வந்துடுவான். அவன் நெர்ஸா வர மாட்டான். எனக்கு அன்பார்ந்த என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, அவன் அந்த தானியேல் களிம்பை நீக்கி விட்டான். இது எனக்கு வாழ்க்கை, இது எனக்கு களிம்பு. தட்டானாகி தம்மை சோத்திரம் வெள்ளியாகி என் வாழ்க்கையில நல்ல உடமை கிடைக்காது. எத்தனை பேர் இந்த ஏற்றுக்கொள்கிறீங்க வசனத்தை? ஒரு போஜனம் தான். சில ஆகாரம் தேவனுக்கு பிரியமற்றது, சில பானங்கள் தேவனுக்கு பிரயோஜனமற்றது. இதை யாரையோ பிரிய சிலர் என்ன கவனிங்க, சிலருக்கு என்னன்னா ஒரு கௌரவம். நம்ம தண்ணி அடிக்காட்டாவும் நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க. கௌரவம் நினைச்சு செஞ்சவங்க, மாப்பிள்ளை குடிச்சிருவாங்க. நம்ம ஊர்ல ஒரு தம்பி குடிச்சான். சோதரன் அப்போ ஒரு வண்டி ஓட்டுறான். குடிச்சிட்டு யாரோ கொடுத்தாங்களா, மாப்பிள்ளையும் குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு காரில் தின்னுது. அண்ணோ போஞ்சு கலக்கி கொண்டு வானோ. அவன்கிட்ட இன்னும் நேரம் கேட்கல. வருஷ கணக்கு அவனை பார்க்குறேன், நல்ல தம்பி. ஆனால் எனக்கு அதுக்கு செய்து வந்து, அண்ணா தம்பி என்ன செய், எனக்கு வயத்தை கலக்குது. நல்ல சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, மதுபானம் பண்ணுவது வீட்டுக்கு சாபம், வாழ்வுக்கு சாபம். இந்த கையினால பணத்தினால இன்னொருக்கு வாங்கி கொடு, சில சதிவு பண்ண வாங்கி கொடுப்பாங்க, இவன் கெட்டு போகணும், அது உங்க குடும்பத்துக்கு சாபம். ஆமென். ஸோ மதுபானம் பண்ணுவதே கர்த்தருக்கு பிரியமற்றது. வெளிநாட்டுக்கு போனா பார்ட்டி, வெளிநாட்டு வந்தா பார்ட்டி. பழைய சர்ச் இருக்கும்போது ஒரு நாள் 1:15 மணிக்கு எனக்கு ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த வீட்டாருங்க இருக்கிறான், தம்பியும் ஒரு சின்ன பிள்ளையில வந்திருக்கிறான். அவன் சோத்துறா ஃபோன் வந்து சின்ன ஃபோனுக்கு. நானும் ஆன் பண்ணேன். அங்கே கேட்குது, ஊத்துடா ஊத்துடா ஊத்துடா. அவங்களுக்கு தெரியாமலே ஃபோன் அமைங்கி வந்துட்டு எனக்கு மொபைலுக்கு. நானும் யாரோ அடிச்சுட்டு ஹலோ ஹலோன்னு கேட்டா அங்கே கேட்குது, ஊத்துடா ஊத்துடா. அப்போ நான் விசாரிச்சேன், இது யார் ஊத்து? அது மற்றவன் வெளிநாட்டு போறான், விமானம் ஒழுங்கா போய் இறங்கல, இவன் இங்கே ஊத்துடா ஊத்துடா. வெளிநாட்டுக்கு போனா பிராண்டி, வந்தா பிராண்டி. வாழ்க்கை உருப்படுமா? படைத்தவர் சொல்றாரு, ஒரு வாழ்க்கையில களிம்பை நீக்கி விடு, நல்ல உடமை கிடைக்கும். சிலரால குடிக்காம இருக்க முடியும், நான் குடிச்சிருவாங்க. சிலர் குடிக்காம இருக்க முடியாது, எனக்கு அப்பா உதவி செய்வார். எத்தனை விரும்புறீங்க? அதெல்லாம் மதுபானம்
ஒரு சயனைடை விட கேடானது குடிக்கிறவங்களுக்கும் அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்திற்கும். அன்பா சொல்றேன், இந்த சத்தத்தை இனி கேட்க போறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவங்க வாழ்க்கையை விட்டு மதுபானம் என்கிற இந்த களிம்பை நீக்கி விடுங்க, உங்களுக்கு நல்ல உடைமை கிடைக்கும். இந்த ஆண்டவர் தட்டான் உங்களை ஒரு நல்ல பாத்திரமா வரைவார். அதுக்கு தடையா இருப்பது உங்கள் வாழ்வில் இருக்கிற களிம்பு. இத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? சரி, நமக்கு நேரம் 12 ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு. சரி, இந்த சில காரியங்கள் சொல்றேன். ஏசாயா 5:11 சொல்லுது, மதுபானம் தங்கி இருக்கிறவர்களுக்கு, வாசிங்க ஏசாயா 5:11. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டோடு போகும் அளவும் இருட்டி போகும் அளவும் குடித்துக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. எப்படியா? நான் பயத்தோடு பேசுறேன். மதுபானத்தை காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் போதை இறங்க குடித்து கொண்டவர்களுக்கு ஐயோனா இந்த வீட்டுக்கு வாழ்வு கஷ்டம் வந்துடும், ஐயோ சத்தம் வந்துடும், பரிதாபம் உண்டாயிரும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, தேவ ஜனங்களே, மதுபான சின்ன காரியம் நினைக்காதீங்க. இது உங்க முழு வாழ்க்கையை அழித்து போன ஒரு காரியம். ஏன்னா இது கர்த்தர் வெறுக்கிற பானம். அல்லேலூயா. இந்த களிம்பை நாம் நீக்கி விடுவோம். தானியேல் நீக்கி விட்டான். அவன் வாழ்க்கை கர்த்தர் கனம் பண்ணினான். அவனை யாரும் அழிக்க முடியல. சிங்க கெபியில போட்டு அழிக்க பார்த்தாங்க, அவனை அழிக்க முடியல. அல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, களிம்பை நீக்குங்க, உங்களுக்கு நல்ல உடமை கிடைக்கும், குடும்ப வாழ்வு நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க வாழ்க்கை ஒரு குட்டி பரலோகமா இருக்கும். இரண்டாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 25 வசனம். ஏசாயா 1:25. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சித்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். பாருங்க, இப்ப ஈயம் என்னத்த? ஈயனா ஈயம் பூச. சின்ன பிள்ளையில அவன் ஓட்ட பாத்திரத்துக்கு ஈயம் பூச, அவன் பழைய பாத்திரத்துக்கு உப்பு. அப்போ உப்பு தான் கிடைக்கும். உப்பும் பேரித்தம்பழமும் பழைய சோத்திரம் ஆக்கருக்கு என்ன கிடைக்கும்? உங்களை பார்த்தா அந்த ஒன்று. எத்தனை உப்பு கொடுத்து உப்பு வாங்கி இருக்கிறீங்க? பழைய இரும்பெல்லாம் கொடுத்து கை உயர்த்துங்கம்மா. பேரித்தம்பழத்தில் வாங்குறீங்க பழைய பிளாஸ்டிக் எல்லாம் கொடுத்து. கடலை கிடைக்குமா? கடலையும் கிடைக்கும். கவனிங்க, இப்போ ஈயத்தை மாற்றணுமா, களிம்ப மாற்றணுமா? இது பாவத்தை குறிக்கிறது. அல்லையில சொல்லுங்க பாப்போம், என்ன குறிக்கிறது? எசேக்கியேல் 24:11 வாசிங்க. எசேக்கியேல் 24:11. பின்பு கொப்பரை காய்த்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை. எங்க வைக்கணுமா சொல்லுங்க? இப்ப நம்மளை கொண்டு வாரப்படுப்பு தழலுக்கு மேல கூட என்ன ஆகும்? ஆண்டு சொல்றாரு, களிம்பு நீங்க வெள்ளிய கொப்பரையின் தழலுக்கு மேல கொண்டு வை. அங்க வைக்கும் போது அது உருகும், நுரை மாறும், களிம்பு மாறும். ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். கையை அசைத்து ஒரு அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை குறிக்கிறது. இந்த அக்கினியில கவனிங்க, ஏசாயா என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஒரு நாள் தேவனை கண்டான். அவனுக்கு வாயில உதட்டுல, கவனிங்க, உதட்டுல ஒரு தூதன் நெருப்பு தழல கொண்டு வந்து வச்சான். உடனே என்ன சத்தம் கேட்டது? ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில இரண்டாவது பாவம் என்கிற களிம்பு, பாவம் என்கிற ஈயம் நம்ம விட்டு நீங்கணும். அதுக்கு நம்ம அக்கினிக்கு மேல நம்ம உட்காரணும். பரிசுத்த ஆவியானது ஒப்பு கொடுக்கணும். பலிபீடத்தில் வைக்கும் போது இந்த களிம்பு உருகி மாறும். மாறுமா மாறாதா? வேதம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அநேக குற்றங்கள் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் அக்கினியா வரும்போது இந்த களிம்பு எல்லாம் மாற்றுகிறார். எத்தனை விரும்புறீங்க களிம்பு நீங்கணும்? சோத்திரம். நீங்க கேட்டா ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை உருக்கி அந்த நுரையை மாற்றி அது இருக்கிற களிம்பை எல்லாம் நீக்குவாரு.
சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு நல்ல உடைமை உண்டாக தடையா இருப்பது நுரை, ஈயம் என்கிற களிம்பு உங்க வாழ்வில் இருப்பதுதான். அதை நீக்கிவிட்டா நல்ல உடைமை கிடைக்கும். தகச்சுமார் கவனிங்க, உங்க வாழ்க்கை, படிப்பு எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு ஆமேன் கூட வரல. ஊழியக்காரங்க அப்படிதான் சொல்லுவோம், நல்லா இருப்பீங்க. எங்கள் சகோதரியே எப்படி பெருகுவாயாக. இப்போது வரைக்கும் இப்படி யாரையும் ஆசுவத்து கிடையாது. 1000 மடங்கு 100 மடங்கு. ஆனா ரெபேக்காவுடைய சகோதரர்கள் போனாடேன்னு சொன்னாங்களோ, தொந்தரவு முடிஞ்சு சொன்னாங்களோ இல்லையோ, ஆனா என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. லாபான் இந்த வாயில இப்படியெல்லாம் வருமா? சம்பளம் மாத்திர லாபான் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்ல வச்சா, உன்னுடைய தலைமுறைகள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. களிம்பை நீக்கி விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, இங்க ஒரு களிம்பு இருக்கு. ஆமா, நாவில் இருக்கிற களிம்பு. ஆமா, நீதிமொழிகள் 10:20 வாசிங்க. நீதிமொழிகள் 10:20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்குடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய நாவு. டாக்டர்கிட்ட காய்ச்சலா போனா நாக்கு நீட்டுங்க. இப்ப நான் யாரையும் நாக்கை விட்டு சொல்லல. நாக்கை நீட்டினா சுத்த வெள்ளி இருக்கா, நாக்குல ஏதாவது களிம்பு இருக்கான்னு தெரியும். ஆணு காட்டுங்க. டாக்டர் சொல்லுவா, இவருக்கு வேற வேலை இல்லையா, குழலைச்சு பார்க்க. அந்த சத்தம் வரும்போதே தெரியும் இதோ பிரச்சனை இருக்கு. யாருமே மருத்துவமனைக்கு போயிட்டல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. இந்த நாவு சுத்த நாவா இருக்கணும். துதித்தல், சபித்தல், வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இந்த வாயிலிருந்து வரக்கூடாது. சொல்லுங்க பார்ப்போம். இந்த நாக்கு இருக்கிற களிமை மாத்தணும். பொய், பித்தலாட்டம், வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் சுத்தமா யாருக்கு வாயில வரக்கூடாது. இந்த களிம்பு, கெட்ட வார்த்தை, வீண் வார்த்தை, பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் இந்த நாவல இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்காது? நல்ல உடைமை. என்ன பாஸ்டர், நாங்க ஜோமணி தட்டி பறிப்ப நினைக்கிறீங்களா? வார்த்தை பொய்யாய் மாறிடும். நீங்க ஜோமணி நாவல ஏதாவது பேசிட்டு நீங்க மதுபானம் பண்ணிட்டு மனம் போல் நடந்துட்டு ஜெபம் பண்ணி கிடைக்குன்னு சொன்னா பைபிள் பொய்யா மாறி போயிடும். இதை கத்த தந்த வார்த்தை பொய்யா மாறி போயிடும். இந்த நாவு கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களை பேசக்கூடாது. நீதிமானுடைய நாவா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? நீதிமானுடைய நாவு என்ன? சுத்த வெளினா களிம்பில்லாத வெளி. அதை கொண்டு கொடுத்தா இதனால நல்ல உடைமை கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்படி நாவை என்ன செய்யணும்? துதித்தல், சபித்தல், கெட்ட வார்த்தை, பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் நம்முடைய வாயில வரக்கூடாது. இதை சாதனமாக நினைக்காதீங்க. இந்த பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்வில் நல்ல உடைமை கிடைக்க என்ன செய்யுது? தடை பண்ணுங்க. சரி, ஒரு காரியம் சொல்ல நான் முடிக்கிறேன். களிம்பை நாம் 3வது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திரா 12:15. புளிப்புள்ள அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும். புளித்த மா எல்லாம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை பார்த்தால புளிச்சுதான் இருக்கு. 12:45 ஆச்சு. முடிப்புமா முடிக்கண்டாமா? இன்னைக்கு சண்டே கிளாஸ் இல்லை பார்த்தீங்களா? நான் நினைச்ச அந்த ஆண்டு உணர்த்தின வார்த்தை சொல்ல எத்தனை பிரயோஜனமா இருக்கு. இது வேணுமா வேண்டாமா? கர்த்தர் உன் தலையை உயர்த்து. எங்க அங்க தூக்குங்க இல்லையா? தலையை உயர்த்தியாரு. சில நேரம் நல்ல வார்த்தைகள் வர ஆசை, சில நேரம் நம்ம கடிந்து உள்ள வார்த்தை வரும். அது எனக்காக எடுத்துக்கொள்ளணும். எனக்கு நாவும் நல்லா இருக்கு அப்படி நினைக்க கூடாது. என் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஏதாவது களிம்பு இருந்தா அழுது புலம்பி அக்னியில உட்கார்ந்து எல்லாம் மாற்றி விட்டா நல்லது நடக்கும் நம்ம குடும்பத்துல. இது நம்ம ஜெபத்தையும் ஊழியர்களையும் நம்மையும் குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டருக்கு வல்லமை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டு இன்னைக்கு உச்சரிக்கிறார், சில காரியத்தை உன் குடும்பத்தை விட்டு நீக்கி விடு, உன் வாழ்வை விட்டு நீக்கி விடு, உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும். 3வது புளித்தமா. எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. புளித்த மாவை நீக்கணும். சரி, இதுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன்.
புளித்த மா என்பது துருபதேசத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, புளித்த மா என்று சொல்லும்போது பாருங்க, 1 Corinthians 5:6 வாசிங்க. 1 Corinthians 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? புளித்தமா என்கிற துர்க்குணத்தை நீங்களனா எல்லா மாவையும் புளிப்பாங்க. அப்ப வாழ்க்கையை புளிச்சு போக கூடாது. பைபிள் சொல்லுது 1 Corinthians 5:8 வாசிங்க. துப்புரவு ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல. எப்படி சொல்லுங்க எல்லாரும். புளித்தமான என்ன? துர்க்குணம். சொல்லாம முடிக்க மாட்டேன். துர்க்குணம் சொல்லுங்க. துர்க்குணம். புளித்த மாவை நீக்குனா என்ன? துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோட. புளித்த மாவோட என்ன? துர்க்குணம், பொல்லாப்பு. என்ன பாஸ்டர், எங்களை பார்த்தா அப்படியே தெரியும் துர்க்குணம். என்னென்ன துர்க்குணம் உங்களோட இருக்கு? துர்க்குணம் இருந்தா, கெட்ட குணம் இருந்தா அதை நீக்கலனா நம்முடைய வாழ்க்கையில நல்ல உடமை கிடைக்காது. எதுக்கு இந்த ஆவிக்குரிய குடிக்க வந்திருக்கிறீங்க? உங்களை ப்ளீஸ் பண்ணுற ஒரு மெசேஜ் பண்ணி யாரையும் நோகப்படுத்தக்கூடாது. எல்லாரும் ஹாப்பியா ஹல்லேலூயா, எல்லா பாயிண்ட்டுக்கும் க்ளோரி க்ளோரி. நல்ல வார்த்தை சொன்னா அப்படி தானே. சில ஊழியர்கள் சில செய்தி கொடுக்கும்போது சொத்துறோம் பாசிட்டிவாக பேசிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. நெகட்டிவ் கன்வர்ஷன் வராது. பாசிட்டிவானா கர்த்தரை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்கார செய்தி நான் கேட்டே இருந்தேன். கீபோர்டு வாசிச்சு அவர் பேசின 1/2 மணிக்கூர் நேரமும் எல்லாம் பாசிட்டிவ் வேர்ட். கர்த்தர் வார்த்தை உயர்த்துவார், உன்னை கனம் பண்ணுவார், உன் பிள்ளைகளை மேம்படுவார். எல்லாரும் க்ளோரி ஹல்லேலூயா. எத்தனை நாள் நடக்கும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆமென் சோத்திரம், ஆமென். புளித்த மாவு என்கிற அந்த துர்க்குணத்தை நீக்குங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எனக்குள்ளே பாஸ்டர் துர்க்குணம். ஏசாயாவுக்குள்ளே துர்க்குணம் இருந்தது, நாவில துர்க்குணம் இருந்தது. நாவு சுத்த வெள்ளியா இல்ல. கர்த்தருடைய அக்கினி இறங்கின போது அவன் நாவு சுத்த வெள்ளியாய் மாறிட்டு அவன் கர்த்தரை கண்டான். ஆவிக்குரிய கூட்டத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஏதோ இயேசு அங்க இருக்கிறார் சொல்ல அல்ல. நீங்க கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கும்படிக்கு இந்த நாவு இருக்கிற களிம்பு மாறின போது கர்த்தரை உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறது ஏசாயா கண்டான். எத்தனை காண விரும்புறீங்க? 3 காரியம். உங்க வாழ்க்கையை நல்லா ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லன்னா கிடைக்காது. உங்க வாழ்க்கையை நல்லா ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை நல்ல உடைமைகள் கிடைக்கும். உங்க சரீரத்துக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார். உங்க குடும்பத்துக்கு நல்ல நன்மைகளை கர்த்தர் தருவார். நம்ம செய்ய வேண்டியது, நீக்க வேண்டியது முதல் மதுபானம், தேவனுக்கு பிரியமற்ற போஜனம். 2வது நீக்க வேண்டியது ஈயம், தேவையற்ற குணங்கள். 3வது அவன் நீக்க வேண்டியது என்னத்த? புளித்தமா. இதை நம்ம நீக்கிட்டேன்னா நம்மளை அப்படியே கொண்டு தட்டான் என்கிற ஏசப்பா கையில் கொடுத்தா அவரை நல்ல ஒரு பாத்திரமாய் வனைவார். உங்களுக்கு கனம் உண்டாகும். எழுந்திருப்போம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.